ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவ்பிரியா விலாக்ஸ். வாங்க விலாகுள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன வீட்டில் என்னென்ன நான் பண்ணுறேங்கிறத விலாகாக எடுத்துருக்கேன். காலையில் எழுந்துச்சி கோலம் போட்டு விளக்கு ஏற்றிட்டு, மார்கழி மாதம்னால வெளியில் விளக்கு ஏற்றிட்டு, நம்ம இன்றைக்கி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் என்னென்ன பண்ணேங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் நான் பாத்திரம் கழுவி டப்பில் போட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி, காலிஃப்ளவர் சிக்கன் பொடி இருந்துச்சு, ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பீன்ஸ் கேரட் 5 இருந்துச்சு. ஒரே ஒரு எக்கு தான் இருந்துச்சு. அதை மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணி காய வச்சுருக்கிறேன். அது சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சைடு சாப்பாடு வெந்துட்டுருக்குது. நான் கோலம் போட போகும்போதே சாப்பாடு அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன். இப்போ சாப்பாடே வெந்துடுச்சு. சாப்பாடே வடிச்சிடலாம். இதே எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது நமக்கு தான் டென்ஷன் இருக்கும். ஐயோ, என்ன கொடுக்கணும் தெரியல. அவங்கள விட நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மண்டையை உடச்சிக்கணும் இல்லையா? அப்படி தானே. அப்புறம் ஒரு கடாயை கழிச்சிட்டு கொஞ்சம் பூண்டு 2 பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டு என்ன பண்ணேன், வெங்காயம் போட்டேன். அதோடய சேர்ந்து பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே விட வேண்டாம். நம்ம சுருள வதக்குனாலே அந்த டேஸ்ட்டே அந்த சாப்பாட்டுக்கு போதும். அதை விட எது வேணும், நம்ம அஜினமோட்டோவோ இந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியோ எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எப்போ போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ஒரு சுடுதண்ணில் ஊற வச்சோம் இல்லையா, அதை வெளியில் எடுத்து சிக்கன் பொடியை கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் அதை விரைய வைக்கணும். ஓகேங்களா? இதையும் அப்பப்போ இந்த சைடு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் நம்ம காலிஃப்ளவரில் லைட்டாக ஒரு துண்டு கூட இஞ்சி இருக்காது. இஞ்சியும் பூண்டையும் ஒரு பிஞ்ச் தான் தட்டி அதோட போட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சம் விரவுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு கையில் வீடியோ செல்லு பிடிச்சிருக்கேன். என்னோட 8 மணிக்குள்ளே பசங்க வெளியே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். பாப்பா நான் சொன்ன மாதிரி 12th படிக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 10th படிக்கிறான் தம்பி. ஸோ 2 பேத்துக்குமே நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். 8 மணிக்குள்ளே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதுலேயுமே நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் லேடிஸ் எவ்வளோ ஸ்டைன் பண்ணுறது நமக்கு தான் தெரியும். இந்த பசங்களை வளர்க்குறது சின்ன விஷயமே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒருத்தவங்களும் அவ்வளோதான் கஷ்டப்பட்டது. நம்ம பசங்களுக்காக நம்ம பண்ணி ஆகணும். இதைத்தான் நம்ம செய்கிறோம். கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டேன், ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டேன், கொஞ்சம் கரம் மசாலா போட்டேன். ஒரே ஒரு எக் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காயை அப்படியே நவுட்டிட்டு அந்த கடாயிலே போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த முட்டையை அப்படியே ஒரு முட்டையை போட்டு வதக்கிட்டு திருப்பி அந்த காயோடு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட மறந்துடாதீங்க, அப்புறம் சப்புன்னு இருக்கும். நல்லா விரவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் பால் இருந்துச்சு. பாலையும் அடுத்த இதில் சைடாக சாப்பாடை வடிச்சதில் பாலையும் அந்த சைடில் சூடு பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சாப்பாடை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதிலே வெந்த பிறகு நல்ல சாப்பாடை போட்டு நல்லா கிளறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கிளறி லைட்டாக வாயில் வச்சு போடுங்க. உப்பு மட்டும் சாப்பாட்டில் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரிச்சுன்னா லைட்டாக அதில் மேலே உப்பு தூவிட்டு திருப்பி கொஞ்சம் லைட்டாக விரைய விட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஓகேவா? இதுதான் என்னுடைய ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் பொடியெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது பசங்களுக்கு நல்லது கிடையாது. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதோட தண்ணி ஊற்றி, அதாவது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடியெல்லாம் போட்டு காலிஃப்ளவரோட, அதோட லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டு அதில் பிசைங்க. ரொம்ப பலக்குன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா காலிஃப்ளவரை நம்மளால் பொரிக்க முடியாது. அதில் எண்ணெய் காய வச்சுருந்தேன் ஏற்கனவே, அதில் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர், சிக்கன் 65 பொடி போட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறத இந்த விழாவில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது காலையில் 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து அந்த 10 மணிக்குள்ளே வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லையா, பேக்கிங் வேலை இருக்கும். பேக்கிங் வேலை பண்ணுறதுக்காக நான் போயிடுவேன். அதையும் பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன். அப்புறம் காலையில் டிஃபனும் பசங்களுக்கு தோசை சுட்டு நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபன் சாம்பார் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சாம்பாரையும் வச்சு கொடுத்துட்டேன். ஓகே, டிஃபன் பாக்ஸ் ரெடி. சாப்பாடு காலிஃப்ளவர் ஃப்ரை பசங்களுக்கு முடிஞ்சிச்சு. பசங்களுக்கும் சாப்பாடு தோசையும் அந்த அதை வச்ச சாம்பார் இருந்துச்சு இல்லையா, டிஃபன் சாம்பார், அதையும் ஊற்றி கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் சத்து மாவு கஞ்சி நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரு கிளாஸ் ஆற்றி காய்ச்சி அதை எடுக்க முடியல என்னால் கிளிப்ஸ். ஏன்னா ஒரு கையில் வீடியோ வச்சுட்டு என்னால் அதை பண்ணி போட முடியல.
பசங்களும் அவங்களே டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் அந்த காய்ச்சின அந்த இது இருக்குது இல்லையா சத்து மாவு கஞ்சி, அது கொஞ்சம் இருந்துச்சு. அதை நம்ம குடிச்சிடலாம். ஏன்னா காலையிலேருந்து ஒரு தண்ணி கூட குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தது போக நேற்று வச்ச டிஃபன் சாம்பார், அது கொஞ்சம் நேற்று வச்சோம்ல, நேற்று வீட்டில் வச்சு கறி குழம்பு வச்சு கிடந்துச்சு, அது தயிர் ஊற்றி வச்சுன்னா அதுவும் கிடக்குது. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணதில் கொஞ்சம் கிடந்துச்சு மிச்சம். காலிஃப்ளவர் ஃப்ரையும் கொஞ்சம் இருந்துச்சு, போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி கேட்டாங்கன்னா அப்பளம் வறுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இது எங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்புறம் பாத்திரத்தெலாம் கழுவி டப்பில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ண போனோம். ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. கிச்சன்லாம் ஒதுக்கிட்டு கிச்சன்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். பசங்க என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டு கட்டில் எப்படி நாஸ்தியாகி கிடக்கு பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இப்படி தான் பண்ணுவானுங்க. போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பசங்க பேண்ட்டு வறுத்த துணியெல்லாம் இருக்கும்ல, ரஃப் துணியெல்லாம், அதெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாத்தையும் மிஷினில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளாக துவைக்கல. தம்பி வேறு வீட்டில் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இது கையில் துவைக்க வேண்டியதெல்லாம் பக்கெட்டில் ஊற போட்டுட்டு இதெல்லாம் மடித்து கட்டில் கச்சன்னு கணிச்சு பாருங்கள். அவ்வளோத்தையும் மடித்து வச்சுட்டு திருப்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாத்தையும் அவங்க லைனுக்கு போயிட்டாங்க. வீடெல்லாம் இப்படி கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாத்தையும் ஒதுங்க வச்சு திருப்பி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி எல்லாத்தையும் நீட்டாக ஆக்கிட்டு எங்கள் வீடு தினமும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். டெய்லி இப்படி தான். என்ன பண்ணுறது, டெய்லி ரொட்டேஷனாக போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேடிஸும் இப்படி தானே ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் அங்கே வீடே ரெண்டாகிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உட்காந்து மடித்து எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். என்ன பண்ணுறது, நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம அப்படி இல்லை. ஆனால் இப்போ வளர பசங்க பார்த்திங்கன்னா 2K பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு ஃபுல்லாக வீடே ரெண்டாக்கி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ஹாலை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து தொடச்சி நீட்டாக வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் துணி துவைக்க போனேன். ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி தான் பண்ணுறீங்களா, எல்லா லேடிஸும் இப்படி தான் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துணி துவைச்சாச்சு. இப்போ துணி துவைச்சிட்டு காய போட போனேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷிங் மிஷின் எடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு காய போட்டுட்டு எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் த்ரீ ஸ்பேஸ் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் கொடியெலாம் இருக்கும். பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் புதர் மாதிரி செடியெல்லாம் வளர்ந்து நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பூச்சி இருக்குது, பாம்பு இருக்குதுன்னே தெரில. பூச்சி இருக்குது, என்னென்ன பூச்சி உள்ளே கிடக்குன்னே தெரிலன்னா நாய் கூட்டம் மட்டும் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக துணியெல்லாம் காய போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு செல்லில் ஒரு கைட்டே என்னால் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் பண்ண முடியல. ஃபுல்லாக காய போட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டிருப்பேன். அப்புறம் அந்த சைடில் கொஞ்சம் போட்டிருப்பேன். துணி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய போடல ஃப்ரெண்ட்ஸ். கையால் துவைச்ச துணி அதை வச்சுருக்கிறேன். அப்புறமா காய போடலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கமும் அந்த பக்கம் ஃபுல்லாக போட்டாச்சு. முன்னாடி கொஞ்சம் எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் கிடக்கும். அதில் 2 கொடி கட்டி விட்டுருக்கேன். அப்புறம் நீட்டாக ஒரு கொடி கட்டியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இது கையால் துவைக்க வேண்டிய துணியை கொஞ்சம் கையால் துவைச்சிடுவோம் அப்படின்ட்டு கையால் துவைச்சி போட்டேன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பெண்களும் டெய்லியும் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ நான் பண்ணுறத நான் வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையுமே இன்றைக்கி நான் ஒரு சின்ன விலாகாக எடுத்து போடுறேன். என்னுடைய 5 to காலையில் ஒரு 9:30 10க்குள்ளே இந்த விழா ஃபுல்லாத்தையும் முடிச்சிடுவேன். மேபி 2 நாளைக்கு ஒருக்க துணி துவைப்பேன். துணி டெய்லி துவைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எங்களுடைய பேக்கிங் வேலை ஃப்ரெண்ட்ஸ். 10 o'clock மேலே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுடைய பேக்கிங் வேலைக்கு வருவேன். பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, பட்டை, சோம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் உட்காந்து பேக் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் பேக் பண்ணி ஒரு 2 நாளைக்கு ஒருக்க கடைக்கு போய் அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய ஒர்க்கு. டெய்லி ரொட்டீன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஈவினிங் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க, பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க, இப்படி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த தொழில் பற்றின டீட்டெயில்ஸ் நான் அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இப்போ பேரிச்சம்பழம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை வீடியோ எடுத்து கிளிப்ஸ் இதோட அட்டாச் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாதாம் 10 ரூபா பாதாம் பாக்கெட், 10 ரூபா டேட்ஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.